Hello everyone, I'm Anish from Alice Blue. Welcome back to our technical analysis series. In the video series நம்ம வந்து technical analysis ல யூஸ் பண்ணக்கூடிய various techniques and indicators பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸா உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான நிறைய வீடியோஸ் இருக்குமாங்க. ஆல்ரைட், இந்த வீடியோல நம்ம வந்து பிவோட் பாயிண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பிவோட் பாயிண்ட்ஸ்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம், அது பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் என்ன அப்படின்றத பத்தி ரொம்ப இன் டீடைலா பார்க்க போறோம். பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அன் இண்டிகேட்டர், இட்ஸ் அ லீடிங் இண்டிகேட்டர். அதாவது ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் ஆர் ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் இருந்து இந்த இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த பிவோட் பாயிண்ட் இண்டிகேட்டருக்கு நீங்கள் சார்ட்டில் போயிட்டு பிவோட் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்னு வரும். கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் சார்ட்டில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த பிவோட் பாயிண்ட் செட்டிங்குள்ளே போயிட்டிங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பிவோட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல், ஃபிபொனாச்சி, ஊடி, கிளாசிக், டிஎம்னா டிமார்க் அப்படிம்பாங்க, அண்ட் கேமரல்லா, இந்த மாதிரி நிறைய விதமான பிவோட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரெடிஷ்னல் பற்றி பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இதுதான் ட்ரெடிஷ்னல் பிவோட் பாயிண்டோட ஃபார்முலா. பிவோட் பாயிண்ட் அப்படின்றது வந்து அதாவது நீங்கள் இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட ஹை, லோ, க்ளோஸ் மூணையுமே ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இதை நம்ம பிவோட் பாயிண்ட்னு சொல்லுவோம். பிவோட் பாயிண்ட்ங்கிறது வேற எதுவும் இல்லை, இந்த 3 டேட்டாவோட ஆவரேஜ் தான். ஆர்எல்ஸ் நம்ம வந்து மீன் ரிவர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மீன் ரிவர்ஷன் அப்படின்றது தெரியலன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதை பற்றி நான் ஒரு நல்ல ஐடியா புரிதல் வரும். அது இல்லாமல் இது ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி பிளாட் ஆகும். பட் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 மினிட், 3 மினிட், 5 மினிட் அப் டு 15 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் டேயோட ஹை லோ க்ளோஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பிவோட் பாயிண்ட் வந்து பிளாட் ஆகும். ஓகேங்களா? இதே இது நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு மேலே வந்துட்டாலே உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடியது அப்படின்றது வீக்லியோட பிவோட் பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? 15 மினிட்ஸ்க்கு மேலே வந்துட்டாலே வீக்லியோட பிவோட் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் அப்படியே 15 மினிட்ஸ்க்கு மேலே இருந்து அப்படியே டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்லியோட பிவோட்ஸ் வந்து கிடைச்சிரும். அதாவது லாஸ்ட் மந்தோட ஹை அண்ட் லோ க்ளோஸ் பண்ணி இந்த மந்த் கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட் 2 டிசம்பர்லேருந்து லாஸ்ட் ட்ரேடிங் டே டிசம்பர் வரைக்கும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் ட்ரேடிங் டே டிசம்பர் வரைக்கும் இருக்கும். இந்த பிவோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 அக்டோபர்லேருந்து லாஸ்ட் ட்ரேடிங் டே அக்டோபர் வரைக்கும் இது எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த பிவோட் பாயிண்ட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? இது மந்த்லி டைம் ஃப்ரேம் ஒரு வீக்லிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இயர்லி பிவோட்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு இயரோட ஸ்டாட்டிக்காக எந்தெந்த ஏரியாவில் சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். இட்ஸ் நத்திங் பட் இந்த பிவோட் பாயிண்ட் இண்டிகேட்டருங்கிறது வேறு எதுவும் இல்லை, ஃபியூச்சரிஸ்டிக்காக உங்களுக்கு எந்தெந்த லெவலில் மார்க்கெட் வந்து சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சிக்னிஃபை பண்ணுறது தான். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாமே நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம் எல்லாம் போயிட்டோம்னா இயர்லியோட பிவோட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு என்ன ஸ்டாக் எடுத்துக்கிறேன்னா, லெட்ஸ் ஐ கோ வித் காஃபோர்ஜ் இன்டர்நேஷனல். ஓகேவா? காஃபோர்ஜ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த், இந்த இயர் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் பிவோட் பாயிண்ட்க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி எங்கே இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். S1 லெவலில் இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. S1 இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலில் இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கிறது தெரியும். இன்ட்ராடேலையும் இதே விஷயங்களை நம்ம ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ், வேறு பெரிய டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் வேறு எதுவும் இல்லை. ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்லாம் பொட்டன்ஷியலாக மார்க்கெட் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம சிக்னிஃபை பண்ணுது. பட் எனிஹவ் நம்ம டேரெக்டாக இங்கே வந்து S1 வந்துடுச்சு அதனால் நான் இங்கே பை பண்ணுறேன், S2 வந்துடுச்சு பை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக அங்கே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது நம்ம நிச்சயமாக பார்ப்போம். அந்த ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பற்றி தெரியாதவங்க அப்படின்றவங்க கேண்டில் 6 பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் வந்து மேக்டி பற்றி சொல்லியிருந்தேன், கரெக்டாக MACD பற்றி சொல்லியிருந்தேன். MACD இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரிவர்சல் எங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மேக்டி இண்டிகேட்டர் இதை நம்ம இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம். இதை வந்து ரீடிஃபைன் பண்ணும்போது இங்கே வந்து இது இருக்குது, லெவல் இருக்குது. இதை ரீடிஃபைன் பண்ணி டெய்லி போகும்போது டெய்லியில் உங்களால் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு, ஆனால் 0 லைனுக்கு கீழே கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ப்ரைஸ் வந்து 0 லைனுக்கு மேலே வர பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணிக்கலாம். ரைட், டிவியேட் ஆகி வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே பிவோட் பாயிண்ட் என்ன அப்படின்றதே பார்க்கலாம். ஓகேவா? இந்த பிவோட் பாயிண்டை யூஸ் பண்ணி பெரும்பாலும் இந்த பிவோட் பாயிண்ட்ஸை வந்து நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேடிங்ஸுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இன்ட்ராடே ட்ரேடிங்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் போய்க்கிறேன். நிஃப்டி இண்டெக்ஸ் இன்னும் 5 minutes டைம் ஃப்ரேம்.
Alt R. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் ட்ரேடிங் டே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட் அப்படின்றது இந்த லெவல் அப்படின்றது மீன் ரிவர்ஷன் ஏரியா. அதுக்கடுத்தது S1னா இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் பையிங் ப்ரெஷருக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்றதை மட்டும் நமக்கு சிக்னிஃபை பண்ணும். ஓகேவா? S2வும் அதேலாம். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா S2க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? மார்க்கெட் வந்து S2க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போர்ட் 1 வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுனாலே நம்ம வியூ என்ன இருக்கும், எய்தர் மார்க்கெட் சப்போர்ட் 2க்கு வரணும், இல்லை சப்போர்ட் 1 பிரேக் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து பிவோட் பாயிண்ட் வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? சப்போர்ட் 1 பிரேக் பண்ணால் மட்டும் பிவோட் பாயிண்ட் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லையா சப்போர்ட் 2 வரைக்கும் வரலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் வந்து இங்கேருந்து என்ன பண்ணுது அப்படின்றது. சப்போர்ட் 2 வந்துடுச்சு, சப்போர்ட் 2வும் பிரேக் ஆகிடுச்சு. சப்போர்ட் 2 பிரேக் ஆனதுக்கப்புறமா அடுத்து நம்மளோட வியூ என்ன இருக்கும், ப்ரைஸ் இங்கேருந்து S3 வரைக்கும் வரலாம், இல்லை S2 பிரேக் ஆகிடுச்சுன்னா S1 போய் S1ம் பிரேக் ஆகிற பட்சத்தில் திரும்ப பிவோட் வரைக்கும் வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரைஸ் வந்து திரும்ப கரெக்டாக S2 லெவலில் இருந்து ரிஜெக்ஷன் தான் வாங்குது, சப்போர்ட் எடுக்கல. ப்ரைஸ் S3 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. S3 வந்துடுச்சு, S3 இன்னும் பிரேக் ஆகலை, S3 பிரேக் ஆகிடுச்சு. திரும்ப ப்ரைஸ் எவ்வளோ தூரம் வரலாம், S4 வரைக்கும் வரலாம். அப்படி இல்லையா S3 பிரேக் ஆனதுக்கப்புறம் S2 போகலாம், S2வும் பிரேக் ஆனதுக்கப்புறமா S1 வரலாம். இது வந்து ஒரு வியூ தான், ஒரு எக்ஸிக்யூஷனல் வியூ கிடையாது. மார்க்கெட்டில் இந்தந்த லெவல்ஸ் இருக்குது, இந்தந்த லெவல்ஸில் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு வியூ மட்டும்தான் இந்த பிவோட் பாயிண்ட் இண்டிகேட்டர் கொடுக்கும். பட் இதில் டேரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் குவைட் ரிஸ்கி. இதை கொஞ்சம் ரிஸ்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்புறம் அப்படியே பாருங்கள் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு. S4 வந்துடுச்சு. ஸோ S4லேருந்தும் பெரிய பையிங் ப்ரெஷர்ஸ் எதுவும் க்ரியேட் ஆகலை. திரும்ப மார்க்கெட் வந்து ரைட். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், திரும்ப மார்க்கெட் வந்து S5 வரல, S4 பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகேவா? S4 பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த லெவல் மட்டும் பிரேக் பண்ண கேண்டலோட ஹை மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் ஈவன் இன்னும் 3 minutes ஆர் 1 minute போய் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வில் ஃபைண்ட் ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன், ஒரு ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகிருக்கிறது தெரியும். இந்த ரேஞ்ச் நார்மலாக பிரேக் அவுட் ஆனாலே நம்ம என்ன புரிஞ்சுப்போம், இது வந்து ஒரு பிரேக் அவுட், ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட்னு புரிஞ்சுப்போம். திரும்ப பேக் டு 3 minutes டைம் ஃப்ரேம். இப்போ இதில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணலாம்னா, இந்த கேண்டில் க்ளோஷர் கொடுத்துருக்கு, இந்த கேண்டலோட ஹை மேலே இன்னொரு க்ளோஷர் கிடைச்சதுன்னா நம்ம வந்து லாங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். இந்த ஏரியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம், லாங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். ஸ்ட்ராட்டஜி இங்கே இருக்குது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இது முன்னாடி கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ஸ்விங் லோ கூட வச்சுக்கலாம். இது முன்னாடி நல்லா பார்த்தீங்கன்னா S3 ப்ரைஸ் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுச்சு. ஸோ S2 வரைக்கும் நம்மளோட இனிஷியல் டார்கெட் இருக்கும். பாருங்கள் என்ன பண்ணுதுன்றது தெரியும். வந்துடுச்சிங்களா? ஸோ இந்தந்த லெவல்ஸை உங்களோட டார்கெட்ஸாக எடுத்துக்கலாம். நேத்தியோட டே, லாஸ்ட் ட்ரேடிங் டேங்கிறது ரொம்ப ட்ரெண்டி டே அப்படின்றனால இதை பெருசாக நம்மளால் இந்த லெவல்ஸ் எதுவும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஆனால் எவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். பிவோட் லெவலில் ஒரு சின்ன ரிஜெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, பிவோட் லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப் டு R1 லெவல் வரைக்கும் வந்திருக்கு ப்ரைஸ், R2 லெவல் வரைக்கும் வந்திருக்கு. R1 ஆன் R2ல சின்ன ரிஜெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் பிவோட் பாயிண்ட்ஸை உங்களோட இன்ட்ராடே ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு ட்ரெண்டி ட்ரேயாக இருந்தனால உங்களுக்கு ஈஸிலி இங்கேருந்து ஒரு 450 பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆயிடுச்சு. நார்மல் டேஸில் இந்த மாதிரி நடக்காது. நார்மல் டேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, லெட்ஸ் கோ வித் நேத்தியோட ப்ரீவியஸ் டே வந்து எடுத்துப்போம். ப்ரீவியஸ் டே எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஏரியா பார்க்கும்போது உங்களுக்கு பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு க்ளோஷர் கொடுத்துருக்கு. இது டேக் டவுன் பண்ணும்போது நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், டேக் டவுன் பண்ணும்போது நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கலாம். அப் டு S1 வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். S1 டார்கெட் வைக்கும்போது S1 டார்கெட்டுங்கிறது அச்சீவ் ஆயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய ரீசன் ஸ்விங்க்கு மேலே இங்கே க்ளோஷர் கொடுத்துருக்கு. இந்த லெவல் தான் க்ளோஷர். இங்கே இருக்கக்கூடிய ரீசன் ஸ்விங் இங்கே இருக்குது. இந்த ஸ்விங் மேலே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், இல்லை இங்கே கூட வச்சுக்கலாம். இந்த கேண்டலோட ஹை மேலே கூட வச்சுக்கலாம். T1 T2 வேணும்னா இங்கே வரைக்கும் வச்சுக்கலாம். பட் இந்த லெவலில் பார்ஷியல் புக் பண்ணிக்கலாம். அடுத்த லெவல் வர பட்சத்தில் மீன்வைல் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதுன்னா இது வரைக்கும் ப்ரைஸ் வரலாம். ஓகேவா? இங்கே வரைக்கும் வரும்னு சொல்ல மாட்டேன். இந்த லெவல் வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு சொல்கிறது என்னன்னா இங்கே வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்துடுச்சு. ஸோ இங்கே செகண்ட் டார்கெட் புக் பண்ணிக்கலாம். இது மேலே வந்துச்சுன்னா தேர்ட் லெவலில் நம்ம டார்கெட்ஸ் வந்து
புக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடேல இந்த மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நாட் ஒன்லி இண்டெக்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஸ்டாக்ஸுக்கும் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஆனால் என்னன்னா நமக்குன்னு ஒரு செட்டன் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும். அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றது, இன்கேஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டே வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஒரு புல் பேக் கொடுத்து மார்க்கெட் கீழே விட ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக? ஸோ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம ஒரு ரூலில் நம்ம வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும். என்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நம்ம ஆல்வேஸ் R1 பிரேக் ஆனதுக்கு அப்புறமா எடுக்கலாம். ஓகேவா? R1 பிரேக் ஆகி க்ளோஷர் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படின்ற இதுக்கு வரலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிவோட் லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா பிவோட் லெவல் க்ளோஷர் கொடுத்ததுக்கு அப்புறமா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ராம்கோ சிமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிவோட் லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. பிவோட் லெவல் இங்கே க்ளோஷர் கொடுத்துருக்கு. இங்கே க்ளோஷர் கொடுத்த கேண்டலோட ஹை இங்கே இருக்கு. இந்த கேண்டலோட ஹை மேலே க்ளோஷர் அப்படின்றது இந்த ஏரியால தான் கிடைச்சிருக்கு. 5 minutes க்ளோஷர் அப்படின்றது. க்ளோஷர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கோங்க. இந்த லெவலில் உங்களோட ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. T1 R1ல வச்சுக்கோங்க. R2ல வந்து டார்கெட் 2 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்க முடியும், சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணிக்க முடியும். ஸோ பிவோட் பாயிண்ட் பற்றி ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். இதில் வீக்லி பிவோட் இருக்கு. வீக்லி பிவோட் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி பிவோட்லாம் பார்த்தோம்னா நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே நீங்கள் ராம்கோ சிமெண்ட்ஸ் பாருங்க, இன்னும் 75 minutes டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன், பிகர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். ஸோ இது வந்து இந்த வீக்கோட பிவோட். மார்க்கெட் எக்ஸாக்ட்லி R2ல இருந்து தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. R2லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது இதை ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் ரீஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்ராக்சிமேட்லி ஒரு 4% பக்கத்தில் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் சிஸ்டம். பட் பேக் டெஸ்டிங் அப்படின்றது ரொம்ப 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 அவசியம். ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் ப்ரைஸ் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு. மீன்வைல் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக்ஸில் பண்ணும்போது செக்டார்ஸையும் ஒரு அடிஷ்னலாக செக் பண்ணிக்கோங்க. செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. செக்டார்ஸ் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த செக்டாரும் அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் ஒரே மாதிரி இருக்கிற பட்சத்தில், கோயின்சைட் ஆகிற பட்சத்தில் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம சிஸ்டம்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சேட் பாக்ஸில் அட்ரஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த செஷன்ஸில் உங்களுக்கு அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அனிஷ் signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.